நான் தான் உனக்கு பகுத்தறிவே கத்துக் குடுத்தேன். குடுத்துட்டு போ. என்ன கெட்டு போச்சு? பகுத்தறிவுங்கிறது என்னது? உன்னையும் கேள்வி கேட்கிறது தானே? இன்னைக்கு பகுத்தறிவுங்கிறது இன்னைக்கு ஈவே ராமசாமிய வந்து புகழ்வதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு கூட இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க இந்த திராவிடர்கள். அதான் நம்ம ஐயா வீரமணி அவர்கள் கூட மேடையில பேசுறாரு. சொந்த அறிவு தேவையில்லை. பெரியார் தந்த அறிவு போதும். அந்த அறிவு. ஆமா. அவருக்கு நெறைய குடுத்திருப்பாரு. அவர் பயன்படுத்தாம இருக்காரு. நம்ம என்ன பண்ண முடியும்? நாம பயன்படுத்துறோம்ல. அவருடைய முதலாளிகள் ஓசி சோறுன்னு ஒரு வார்த்தைய வச்சு அவர வந்து இழிவா பேசுனாங்க. கோவப்பட்டுருக்கணுமா கூடாதா தம்பி? உறுதியா வந்துக்கணும். மனித தமிழர் மாணவ அவர் மருத்துவ அவருடைய வழிகாட்டி ஈவே ராமசாமி தான் சொல்றாரு. ஆமா. அந்த கேள்வி ஒரு நெறியாளர் கேட்கிறாரு. தப்பு அந்த நபர் என்னை அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு தன்மானம் இருக்குது. எங்க பெரியார் சுயமரியாதை கத்துக் குடுத்திருக்காருன்னு பேசணுமா இல்லையா? பட்டுன்னு எந்திரிச்சிட்டாரு. சரி ஐயாவால அந்த இடத்துல அந்த கேள்வி எதிர்கொள்ள முடியல. அந்த அதிகார தலைமையிடத்தோட மோதக்கூடிய சக்தி அவருக்கு கிடையாது. நம்ம அப்படி புரிஞ்சுக்குவோமே. நான் ஐயாவ குறை சொல்ல விரும்பல. ஐயா வந்து ரொம்ப நல்ல மனிதர் தான். அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. தனிப்பட்ட விதத்துல. தனிப்பட்ட அன்புல ஐயா ரொம்ப நல்ல மனிதர். ஆனால் கருத்தியல்ல 100 விழுக்காடு முரண்பட்ட மனிதர். மோசமான கருத்தியலை வைத்திருப்பவர். அந்த விடுதலை பெரியார் திடல்ல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஒரு விடுதலைன்னு சொல்லிட்டு ஒரு 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 பெயர் பலகை இருக்கும். தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஒரு ஒரு வாசகம் இருக்கும். அந்த வாசகத்த யாருக்கு பயந்து நீங்க அழிச்சீங்க? 1972கள்ல தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஈவே ராமசாமி பேசிட்டாரு. பேசின உடனே இந்திரா காந்தி எங்க கைது செஞ்சுருவாங்களோன்னு பயந்துட்டாரு. இந்திரா காந்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, சர்வாதிகாரத்தின் குறியீடு இந்திரா காந்தி. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பயந்துட்டாங்க. பயந்த உடனே, ஐயய்யோ! நான் அப்படியெல்லாம் கேட்கல. அப்படின்னு அடுத்த கூட்டத்திலேயே மாத்தி பேசிட்டாரு. அடுத்த கூட்டத்திலேயே மாத்தி பேசிட்டாரு. ஐயா பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்றாரு, நாட்டு பிரிவினைய பத்திலாம் உங்கள யார் பேச சொன்னா? உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு 90 வயசு ஆயிருச்சு. உங்க பிரிவினைக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு இன்டைரக்ட்டா சொல்றாரு. நீங்க எப்ப சாவீங்கன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் காத்துட்டு இருக்காங்கன்னு. அவர் சொன்ன வார்த்தை அதுதான். நாட்டு பிரிவினைக்காக நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் பிரிவினைக்காக உங்களை சுற்றி இருப்பவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நான் அப்படியெல்லாம் பேசல அப்படின்னு சொல்றாரு. சாவர்கர் வந்து சாவர்கர் அந்தமான் ஜெயில்ல இருக்கும்போது எல்லாரையும் போராடுறதுக்காக தூண்டி விடுவாரு. தூண்டி விட்டுட்டு, ஐயையோ! என்னால போராட்டம் பண்ணா என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதறி அழுவாரு. யாரு? சாவர்கர். 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 அந்த சாவர்கர் மாதிரியே சாவர்கர் அதுக்கு எப்படி என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வயசாயிருச்சு. என்னால வந்து சாப்பாடு இல்லாம, மருத்துவ உதவிகள் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுவாரு. அதே மாதிரியே 1940கள்ல இருந்து பெரும் சமரசத்திற்கு உட்படுத்தி விட்டு, தனக்கு வயதாகிவிட்டது அப்படின்ற காரணத்தை சொன்னவர் ஈவேரா. அப்படித்தான் அவரு பேசுறாரு. ஜீவாவோடு சேர்ந்து, ஐயா சிங்காரவேலரோடு சேர்ந்து, சுயமரியாதை சமதர்ம கட்சின்ற ஒன்றை தொடங்கினாரு. ஏன் அவர் கைவிட்டாரு? சுயமரியாதை சமதர்ம கட்சி தொடங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் போய் எதுக்கு ராஜாஜியோட பேச்சுவார்த்தை? ராஜாஜியோட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு காங்கிரஸ்ல சேரலாமான்னு ஒரு யோசனை. எவ்வளவு நிலைப்பாடுகள்ங்க. எவ்வளவு மோசமான நிலைப்பாடுகள். நான் சொல்றேன். ஈவே ராமசாமியினுடைய 1917 18 19 சரி 19 அவர் காங்கிரஸ்க்கு வந்த காலகட்டங்கள் தொடங்கிக்குவோம். 1919 தொடங்கி 1947 வரையிலான காலகட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியலையும் மிக தெளிவா படிச்சு பாருங்க. எவ்வளவு நிலைப்பாடு மாற்றங்கள், எவ்வளவு ஃப்ராடுத்தனம், எவ்வளவு பல்டிகள், எவ்வளவு பல்டிகள். கீழ்வெண்மணி இப்போ நீங்க இன்னைக்கு என்ன தேதி? 24 தானே தம்பி? நாளைக்கு கீழ்வெண்மணிக்கான நினைவு நாள். கீழ்வெண்மணியில ஈவே ராமசாமி எவ்வளவு துரோகம் பண்ணிருக்காரு தெரியுமா? சமீபத்துல வெளியான அந்த விடுதலை படத்துல கூட அது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டதுனால இன்னைக்கு அவர்கள் வந்து பேச முடியாம அது ஒரு மர்மத்தின் பேர்ல பல தவறான விமர்சனங்களை கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தாயின் பாலை கறந்து அதுல நான் வந்து ரசாயன பரிசோதனை பண்ணி பார்ப்போம் ஏதாவது சத்து இருக்கு அப்படின்னு. எவ்வளவு அநாகரிகமான வார்த்தை, எவ்வளவு அநாகரிகமான வார்த்தை. தாய்ப்பால் பைத்தியம்னு தமிழர்களை திட்டுறாரு தம்பி. இன்னைக்கும் சொல்லுங்க, தாய்ப்பாலுடைய ஊட்டச்சத்துக்கள் வேற எந்த உணவுல இருக்குன்னு அறிவியல் உலகம் சொல்லுதா? பிறந்த குழந்தைக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய உணவே தாய்ப்பால் தான். ஆமா, 6 மாதங்கள் வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்தை வழங்கக்கூடியது எது? தாய்ப்பால். வேற ஒண்ணுல கண்ணுக்குட்டிக்கு அதனுடைய தாயானம் பசுமாடு சுரக்கிறது என்னது? சீம்பால்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரு பக்கம் சொல்லுவாங்க. அதுவுமே சத்துன்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. எதுக்காக? தாய்ப்பால் பைத்தியம்னு தமிழர்களை திட்டுறாரு. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, தாய்ப்பால் மேல பைத்தியம் முடிச்சிருக்குன்னு திட்டுறாரு. தமிழ் மேல பைத்தியம் முடிச்சிருக்குங்கிறத அப்படி பேசுறாரு. அதுக்கு தமிழ் தாயை இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாரு. தமிழ் தாயை அவர் சொன்னபடி இன்னைக்கு இழிவுபடுத்தி பேசுறவங்களுக்கு பேர் என்ன? சங்கின்னு தானே சொல்லுவாங்க. அப்ப ஈவே ராமசாமி அன்றைய சங்கி. அவர் மூத்த சங்கி. வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல நான் அவரை எப்படிங்க நல்லபடியா சொல்ல முடியும்?
இப்ப நீங்க சொல்ற அந்த விடுதலை படத்துக்கு வருவோமே. விடுதலை திரைப்படத்துல தோழர் கேகேன்னு ஒரு நபர காட்டுவாங்க. அண்ணன் மகிழன் அவர்கள் அவருடைய பார்வை என்ன சொன்னார்ன்னா, தோழர் ஏஜி கஸ்தூரிரங்கன் அவர்கள் தான் அந்த கேகேவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே. தோழர் கஸ்தூரிரங்கன் யாருன்றத தான் இப்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். செங்கொடி இயக்கம் 1939 இறுதி 40கள்ல தஞ்சை வட்டாரத்துல வளரத் தொடங்குது. ஜாம்பவனுடைய சிவராமன், தியாகி களப்பால் குப்பு, அதுபோக இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு பேர் மறந்து போச்சுன்ற அளவுல பேர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீர்த்தான், வெங்கடாச்சலம் பல அந்த இயக்கத்தை வளர்த்ததற்கு வாட்டாக்குடி இரணியன்னு சொல்லப்படுறவரு. இவ்வளவு பேரு செங்கோடி இயக்கத்தை வளர்ப்பதற்காக தங்கள் உயிரை விட்டவர்கள். ஜாம்பவனுடைய சிவராமன் தன்னுடைய மனைவி திருமணம் பண்ணிட்டாரு. திருமணத்துக்கு முந்தின நாள் போராட்டம் தம்பி. தெரியும். திருமணத்துக்கான நாள் குறிக்கப்பட்டுருச்சு. போராட்டத்தை முடிச்சுட்டு வந்து அதுக்கு அடுத்த நாள் காலையில திருமணம். அவங்களுடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்க. அவர் மனைவியை தனியா விட்டுட்டு இவர் வந்து இயக்க வேலைகளை செய்யறாரு. விடுதலை திரைப்படத்துல வந்துச்சா? விஜய் சேதுபதி அவங்களுடைய கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். ஆமா. அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவியின் முதல் குழந்தை இறந்துருச்சு. அவர் ஆறுதல் சொல்லிட்டு அன்னைக்கு இரவே கிளம்புறாரு தம்பி. இத்தனைக்கு ஜாம்பவனுடைய சிவராமனுக்கு திருமணமாகும்போது வயது எவ்வளவு தெரியுமா? 20 வயது தம்பி. உங்களையும் என்னையும் விட ரொம்ப இளம் வயது. இன்னைக்கு ஒருத்தர் கட்சி தொடங்குறேன்னு வராரு. விஜய் அவருக்கு வயதே 50க்கு மேல. ஒருவர் அரசியல் பேசுவதற்கு என்ன வயதுங்கிறத ஜாம்பவனுடைய சிவராமன் அன்னைக்கு காட்டிட்டாரு. இவங்க எல்லாரும் நடிச்சு முடிச்சு 50 வயசுல வருவாங்க. நாம வந்து உடனே தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கணும் அவங்களெல்லாம். ஜாம்பவனுடைய சிவராமன், தியாகி களப்பால் குப்பு, இன்னும் பல எண்ணற்ற செங்கோடி இயக்க போராளிகள் இணைந்து தங்களுடைய ரத்தத்தை குருதியை சிந்தி உயிரை துச்சமென துறந்து அந்த இயக்கத்தை வளர்த்தாங்க. அதற்கு பிறகு சீனிவாசராவ்ங்கிற ஒருவர் கர்நாடகாவில இருந்து வந்தாரு. நெடுங்காடி ராமச்சந்திரன் வந்தாரு. பலரும் இயக்கத்துல பங்கு கொண்டாங்க. மாற்று கருத்து இல்ல. அவங்களும் பங்கு கொண்டாங்க. மாற்று கருத்து இல்ல. இந்த ஈவே ராமசாமி என்ன பண்ணாரு? 1952 அல்லது 54ன்னு நினைக்கிறேன். திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம்னு ஒரு சங்கத்தை தொடங்குறாரு. அந்த படத்துல கூட அந்த அமைப்பு சார்பா அஞ்சலி செலுத்த வர்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இது என்னன்னா பட்டியல் சமூக மக்களும் அந்த பொது உடைமை சித்தாந்தத்தின் ஈர்ப்பு கொண்ட பிற்படுத்தப்பட்ட மக்களும் செங்கோடி இயக்கத்துக்கு போயிடுறாங்க. தன் இயக்கத்துடைய செல்வாக்கு குறையுதுன்றதுக்காக போட்டியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு எதிராக வந்து ஈவே ராமசாமி அவர்கள் ஒரு அமைப்பு தொடங்குறாங்க. ஆமா. செங்கோடி இயக்கத்துல இருந்த சிலர் காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ்ல இருந்த சிலர் செங்கோடி இயக்கத்துக்கு போய் சேர்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ள மாறி மாறி போறது அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு இயல்பான விடயம் தான். இதுல காங்கிரஸ்ல இருந்தவங்க செங்கோடி இயக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா நிறைய பேரை போய் அந்த செங்கோடி இயக்கத்தை சேர்ந்தவங்க வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சதெல்லாம் நடந்திருக்கு. வீட்டுக்கு தீ வச்சதெல்லாம் நடந்திருக்கு. திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்துல இருந்த சிலர் செங்கோடி இயக்கத்துக்கு போய் சேர்றாங்க. என்ன தெரியுமா பண்றாங்க? போய் சேர்ந்ததுக்காக அந்த ஊரையே தீ வச்சு கொளுத்துனாங்க. வைப்பூர் கலவரம் கீழ்வெண்மணி நடப்பதற்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. அக்டோபர் மாதம் நடந்தது. அங்க போய் ஒருத்தருடைய கையை வெட்டி ஒருத்தரை வெட்டி தீயில தூக்கி போட்டிருக்காங்க. அண்ணா மெத்தனமாக இருந்தார். அண்ணா அன்னைக்கு கவனமாக இருந்திருந்தால் இது நடந்திருக்கவே. அதற்கான பொறுப்பு அமைச்சர்களாக இருந்தவர் கருணாநிதியும் சட்டத்துறை அமைச்சரான மாதவன் அவர்களும். ஐயா கருணாநிதி அவர்களும் இதுல மெத்தனமா இருந்தார். கீழ்வெண்மணியில் முழு துரோகம் இழைத்தவர்கள் இவர்கள். நான் என்ன கேட்கிறேன் தம்பி, வைப்பூர் கலவரம் எப்ப நடந்துச்சு? கீழ்வெண்மணி 2 மாசத்துக்கு முன்னாடி. அன்னைக்கே நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா அது நடந்திருக்குமா? கீழ்வெண்மணி 44 பேருடைய இது நடந்திருக்குமா தம்பி? நமக்கு அந்த கேள்வி வரும்ல. அப்போ வைப்பூர் கலவரத்தை செய்தது யார்? திராவிடர் கழகத்தை சேர்ந்த 400 பேர். அவங்க போய் கலவரம் பண்றாங்க. நான் சொல்றது முதலாளிகள் பண்ணல. திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தை சேர்ந்தவங்க, திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க போய் அந்த அந்த வன்முறையை செய்யறாங்க. ஒரு ஊரையே தீ வச்சு கொளுத்துறாங்க. இது கீழ்வெண்மணிக்கு இணையான நிகழ்வு தானே? செங்கோடி இயக்கத்திற்கு போட்டியாக நடத்தப்பட்ட ஒரு முற்போக்கு நாடகம் அது. அத போராட்டம்லாம் நான் கணக்கில் எடுத்துக்க முடியாது இல்ல. 2வது கலவரம் பண்ணிருக்காங்க. பாட்டாளி மக்களை இவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான வரலாறு தம்பி. அப்ப இதை பேசணும்ல. கீழ்வெண்மணி குறித்து திருமாவேலன் என்கின்ற நபர், திராவிட இயக்க ஆய்வாளர், கலைஞர் செய்திகளினுடைய ஆசிரியர், தலைமை செய்தி ஆசிரியர், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்தான் உரைகள்லாம் எழுதி கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது. அந்த திருமாவேலன் ஒரு புத்தகம் எழுதுறாரு, கீழ்வெண்மணியும் பெரியாரும். 2 குடியரசு விடுதலையில வந்த ஒரு சில கட்டுரைகள், 2-3 கட்டுரைகள். அந்த கட்டுரைகளை வைத்து பொழிப்புரை கொடுக்கிறாரு.
பொழிப்புரை கொடுக்கறதுக்கு எதுனா தொல்காப்பியமா இல்ல திருக்குறளா? கேள்வி வரும்ல. விடுதலை விடு அவ்வளவு நியாயப்படுத்துறாரு. கோபாலகிருஷ்ண நாயுடுவ பத்தி ஈவே ராமசாமி பேச மாட்டாரு. ஆனா காந்திய பத்தி பேசிருவாரு. அந்த இடத்துல ஈவே ராமசாமி அவர்கள் தன்னோட சுயசாதி பற்றோடு நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. அது உண்மையிலேயே முழுமையான உண்மை. முழுமையான உண்மை. முழுமையான உண்மை. நான் சொன்னேன் இல்லையா தோழர் கஸ்தூரிரங்கன் அவர்கள பத்தி, நாம அந்த பாயிண்ட்ட மிஸ் பண்ணிட்டோம். கரெக்ட்டா வந்து நீங்க கேட்டீங்க. தோழர் கஸ்தூரிரங்கன் அவர்கள் திராவிட விவசாய தொழிலாளர் சங்கத்தில் இருந்தவர். எங்க இருந்தாரு? திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம். எதற்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட செங்கோடி இயக்கத்துக்கு போட்டியாக உருவாக்கப்பட்ட இயக்கத்துல ஈவே ராமசாமியுடைய தொண்டராக அவர் இருக்கிறார். ஆனால் அந்த பண்ணையார்களுக்கு எதிராக போராடியதற்காக ஏஜி கஸ்தூரிரங்கன் அவர்களுடைய போராட்டத்தை இத நான் சொல்லி நடத்தலன்னு பொறுப்பு துறப்பு செய்கிறார் ஈவே ராமசாமி. மேடையிலே சொல்றாரு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. பண்ணையார்கள்ல நிறைய தெலுங்கர்கள் இருந்தாங்க. உயர் சாதி தமிழர்களும் கூட இருந்தாங்க. நான் அதையுமே மறுக்க மாட்டேன். மடாதிபதிகள் இருந்தாங்க. ஒரு ஒரு ஹைதராபாத்தினுடைய உத்தராதிபதி மடத்தை சேர்ந்தவருடைய நிலம் இருந்தது. டொபாக்கோ எழுச்சிக்கு முன்பு தென்பரை எழுச்சி என்ற ஒரு மிகச்சிறப்பான எழுச்சி நடந்த மண் இது. அந்த எழுச்சியை நடத்தி காட்டியவர்கள் தமிழ் செங்கோடியத்தை சேர்ந்த தமிழர்கள் தான். யாரோ ஒருத்தர்லாம் வந்து நடத்தல. என்னங்க? அப்போ அந்த மடாதிபதிகள் உயர்சாதி தமிழர்கள், உயர்சாதி தெலுங்கர்கள். இந்த உயர்சாதி வர்க்கத்திற்கு ஆதரவாக தான் அவர் இருந்தார். நீதி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அங்க நிலம் வச்சிருந்தாங்க. முத்துசாமி அப்படிங்கிற ஒரு நபர். அவர் டீ கடை வச்சிருக்கிறாரு. அவருடைய டீ கடைக்கு ரவுடிகளை அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்றாரு. 250 ரூபா. 250 ரூபாங்கிறது 1960களில் எவ்வளவு பெரிய பணம்? எவ்வளவு பெரிய பணம்? 250 ரூபா வாங்கிட்டு வர சொல்றாரு. எதுக்கு? இவருக்கு நான் கடன் கொடுத்தேன், முத்துசாமி திருப்பி கொடுக்கணும், அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ரவுடிகளை அனுப்புறாரு. ரவுடிகள் போய் கேக்குறாங்க. நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்துசாமி சொல்றாரு. உண்மையாகவே அவர் வாங்கல. உண்மையாவே அவர் வாங்கல. அப்போ வாங்கல அப்படின்றத சொல்றாரு. ரவுடிகளுக்கும் தெரியும். ரவுடிகள் இவர் வாங்கல அப்படின்னு. ரவுடிகள் மிரட்டுறாங்க. ஒண்ணு 250 ரூபாய் கொடு, இல்ல அந்த செங்கொடியை கீழே இறக்கிட்டு நெல் உற்பத்தியாளர் சங்கத்துடைய கொடியை ஏத்து. பறக்கிற செங்குடி அவங்க கண்ணை உறுத்துது தம்பி. அதுக்காக இதை பண்றாங்க. இப்போ இந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு எதிராக சிராஜுலு நாயுடுன்னு ஒருத்தருங்க. அவர் வந்து வெண்மணியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர். அவர் பேர் என்ன? சிராஜுலு நாயுடு. ஒரு தெலுங்கர். கோபாலகிருஷ்ணன் நாயுடு, சிராஜுலு நாயுடு. இவர்கிட்ட போய் இந்த முத்துசாமி சொல்றாரு, ஏங்க 250 ரூபா நான் வாங்கவே இல்லைங்க, இவர் கேட்கிறாருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சிராஜுலு நாயுடு, அவர் கேட்கிறபடி கொடுத்துட வேண்டியதுதானங்க. அவர் கேட்கிறபடி 250 ரூபாய் கொடுத்துருங்க, இல்லைன்னா செங்கோடியை கீழே இறக்கிருங்க. நாயுடுக்கள் எப்படி ஒரே வர்க்கமாக திரள்றாங்கன்னு புரியுதா? கொலை நடப்பதற்கு முன்பு வரை இவர் கண்டிக்கல, கொலை நடந்ததற்கு பின்பும் கண்டிக்கல. ஈவே ராமசாமி அவர்களும் தன்னை கடைசியில ஒரு சாதியாகத்தான் உணர்றாரு. இல்லைன்னா பேசிருக்கணுமா இல்லையா? செம்மனார் கோயில் கூட்டத்துக்கு வர்றாரு கொலை நடந்த பிறகு. அங்கேயும் வந்து கம்யூனிஸ்டுகளை திட்டுறாரு. எவ்வளவு சாதி மறுப்பு போராட்டங்களை செய்தவர்கள் தெரியுமா கம்யூனிஸ்டுகள்? போட்டியாக தொடங்கப்பட்டதுனாலதான் அந்த கம்யூனிஸ்டுகள் மேல அவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வன்மமிக்க விமர்சனங்களை முன்வைக்கிறார். இல்லைன்னா அவங்களுடைய பணிகள் சொல்லுங்க. சொல்லப்போனா ஈவே ராமசாமி அவர்கள் தொடர்ச்சியாக தனி மனித தாக்குதல், ஒரு வெறுப்பு அரசியலை தான் இந்த மண்டலத்தை கொடுத்துட்டு வந்திருக்காருங்கிறது நமக்கு தெளிவா புரிய வருது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பாதையை தான் அவர் பின்பற்றி இருக்கிறார். ஆமா, அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அந்த பொது உடைமை இயக்கங்கள் தமிழர்களால் தொடங்கப்பட்டு, தமிழர்களால் அடித்தளம் அமைக்கப்பட்டு, தமிழர்களால் வளர்க்கப்பட்டது. சீனிவாசராவ்ங்கிற ஒரு கன்னடரை வச்சு மட்டும் அதை நியாயப்படுத்த முடியாது இல்லையா? தொடக்கம் தமிழர்கள். தொழிற்சங்கம் அமைக்க கிராமம் கிராமமாக போய் இழப்புகளை சந்தித்து, சொந்த வீடு சூறையாடப்பட்டு எவ்வளவோ இழப்பை சந்தித்தவர்கள் தமிழர்கள். சீனிவாசராவ் வந்தாரு, நாங்க இல்லைன்னு சொல்லல. அவரு ஒரு பிராமணராகவே இருந்தாலும் நல்ல மனிதராக இருந்தார். ஐயா பி ராமமூர்த்தி இருந்தார், நல்ல மனிதர். நாங்க அவர் குறைய சொல்லலையே, ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது. 2 பேருமே பிராமணர்கள். நத்தகரியும் கருவாடு சாப்பிட்டாங்கன்னு இருக்கு தம்பி. ஐயா பி ராமமூர்த்தி குற்ற பரம்பரைக்காக கள்ளர் நாட்டுக்கு போய் போராடினவர். அவரை இவங்க பாப்பான்னு சொல்லுவாங்க. மடாதிபதிகள் ஏன் உங்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள்? திமுக பார்த்து கேட்டார். நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து மக்களுக்கு நிலத்தை பகிர்ந்தளிக்கணும். எத்தனை வருடமாக போராடினாங்க தெரியுமா? 30 ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள். திமுக சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக, ஆளுங்கட்சியாக இல்லாத போது, எதிர்கட்சி கூட கிடையாதப்போ, அவங்க ஒரு 15 எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. 15 எம்எல்ஏ வைத்திருந்த போது
இந்த பொது உடைமை இயக்கவாதிகளுடைய கோரிக்கையை ஆதரிச்சு பேசினாங்க சட்டமன்றத்துல. சட்டமன்றத்துல கம்யூனிஸ்டுகளும் இருக்காங்க, பொது உடைமைவாதிகளும் சட்டமன்றத்துல இருக்காங்க, திராவிடத்தை சேர்ந்த திமுகவை சேர்ந்த ஒரு 15 பேர் இருக்காங்க, காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வரப்படுது. காங்கிரஸ் உடைய காலத்துல கொண்டு வரப்படுது ஒரு சட்டம். அந்த சட்டத்திலயுமே நில உச்சவரம்புங்கிறது 30 ஏக்கரா இருக்கக்கூடாது, இத்தனை ஏக்கரா இருக்கக்கூடாது, இத்தனை ஏக்கரா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அதை ஆதரித்தவர்கள் திமுகவினர், கம்யூனிஸ்டுடைய கருத்தை. ஆனால் கருணாநிதி முதலமைச்சரான பின்பு 1968 கீழ்வெண்மணி படுகொலை, 69 நில உச்சவரம்பு சட்டத்திற்கான வேலைகள்லாம் தொடங்கிடுச்சு. விமர்சனங்கள்லாம் கடுமையா எழுது, பேச்சுவார்த்தை, அந்த மசோதா சார்ந்து விவாதங்கள்லாம் நடக்குது. கருணாநிதி என்ன சொல்றாரு, 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு மேல குறைக்கவே முடியாது, 30 ஏக்கர் தான் நில உச்சவரம்பு, அதுக்கு கீழே குறைக்கவே முடியாது. இவங்க என்ன சொல்றாங்க, 15 ஏக்கரா குறைங்கன்ற. அதை செய்ய மாட்டேன்னு சொல்றாரு கருணாநிதி. அதற்கு விமர்சனம் செய்பவர் ஐயா பி ராமமூர்த்தி அவர்கள். அவர் பிராமணர்னு சொல்லி இவங்க ஒதுக்குவாங்க. அவர் மக்களுக்காக தானங்க போராடி இருக்கிறாரு. அவர் பிராமணர்னு அவர் திட்டணுமா, அவர் மக்களுக்காக போராடி இருக்கிறாருன்னு அவரை பாராட்டணுமா? நீங்களே சொல்லுங்க, நியாயம் சொல்லுங்க. தொடர்ச்சியாக நிறைய முன்னவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்க தமிழர்களுடைய பல போராட்டங்கள் அவங்க அவங்களுடைய போராட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நின்று போராடி இருக்கிறாங்க. ஆனா இந்த திராவிட இயக்கத்தினால பிராமணர் என்கிற ஒற்றை காரணத்துக்காகவே அது எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. ஆமா, முற்போக்கு சிந்தனை கொண்ட, பொது உடைமை சிந்தனை கொண்ட பிராமணர்கள் மக்கள் கிட்ட வர்றாங்க. வரும்போது நிறைய விஷயங்களை அவங்க மாத்திக்க வேண்டியிருந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தொடக்கத்திலே எல்லாரும் புரட்சியாளரா பிறக்கிறது இல்ல, புரட்சியாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் இல்லையா? சிலர் நல்லவங்களா மாறினாங்க, ஒட்டுமொத்த பிராமண சமூகமும் மாறிடுச்சுன்னு நாங்க சொல்லல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். சமூகமாக அந்த சமூகம் அடக்குமுறை சமூகம் தான், ஆதிக்க சமூகம் தான், மாற்று கருத்தே கிடையாது. இப்பவும் மாற்று கருத்து கிடையாது, அன்னைக்கு மாற்று கருத்து கிடையாது, சரிதானா? ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய போராளிகளை நீங்க பிராமணர்கள்னு சொல்லி ஒதுக்குறது எப்படி சரியா இருக்க முடியும்? ஐயா மாப்போசி அவர்கள் தொடங்கிய தமிழரசு கழகத்தில் சில பிராமணர்கள் இருந்தாங்க, அவர்கள் நிறைய போராட்டங்களை நடத்தினாங்க. இவ்வளவு பெரிய தமிழ் தேசிய வரலாறு இருக்கு. பொது உடைமை இயக்கமாக இருந்த போதே பொறுத்துக் கொள்ள முடியாதவர்களான திராவிடர் கழகத்தினர், திமுகவினர் பொது உடைமை இயக்கத்திலிருந்து தமிழ் தேசியத்தை நோக்கி போறீங்கன்னா விட்டுருவாங்களா? மாட்டாங்கல்ல, ஒட்டுமொத்தமா அழிச்சிருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. பொது உடைமை இயக்கமா இருந்ததே அவங்களுக்கு கண்ணை உறுத்துச்சு. நீங்க தமிழ் தேசிய பொது உடைமை இயக்கமா பரிணமிச்சீங்கன்னா விட்டுருவாங்களா? அதற்குத்தான் ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள் மீது பல நடவடிக்கைகள். தோழர் தமிழரசன் பேரே கொண்டு வர மாட்டேன்ட்டாங்கல்ல அந்த படத்துல. தோழர் தமிழரசனை காட்டி கொடுத்தவர் ஒரு பிராமணர். ஆனா அவரு இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு? சரி, அவருக்கும் பசிக்கும் இல்ல, அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்ல. இந்த அளவிற்கு வேணாம், அவ்வளவு போராளி அமைப்புகள் நீங்க இன்னைக்கு நம்புற பல அமைப்புகள் அன்னைக்கு பொது உடைமை இயக்கங்கள், தமிழ் தேசிய பொது உடைமை இயக்கங்களை காட்டி கொடுத்தவர். அவங்க எல்லாம் தான் இதுக்கு மேல விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. இந்து மகா சபையை சேர்ந்த விமர்சனம் வைக்கிறாரு, ஒரு நியாயம், ரைட்டு. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தடை செய்யணும்னு நினைச்சவங்க தானே, நல்லவங்களா என்ன? ஆனா கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்களே இது மீது இந்த திரைப்படத்தின் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அவங்களாம் தோண்டி பாத்தீங்கன்னா கடைசியில அவங்க பிறமொழியாளர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தேசிய இன சுயநிர்ணய உரிமை பேசினா பிடிக்காதுங்க, தமிழ் தேசிய பொது உடைமை பேசினா பிடிக்காதுங்க. பொது உடைமைங்கிற பேர்ல பிறமொழியாளர்கள் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும், அது மட்டும் அவங்களுக்கு பிடிக்கும். தியாகு ஒரு நேர்காணல் சொல்லியிருந்தாங்க, ஒரு கம்யூனிஸ்டவாதி ஒரு தமிழ் தேசியவாதியா தான் இருக்க முடியும், ஒரு தமிழ் தேசியவாதி அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்டா தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா உரிமையை சுதந்திரத்தை பேணி காத்து அதை பெற வேண்டும் அப்படின்னு தோழர் லெனின் அவர்களே அதை சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அந்த உரிமை, அந்த தேசிய இனத்திற்கான விடுதலை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. தோழர் லெனின், ஸ்டாலின் போன்ற பல்வேறு உலகத்துல கொண்டாடப்படக்கூடிய பொது உடைமை தலைவர்கள் அவர்கள் தெளிவாக வரையறுத்திருக்கிறாங்க. தேசிய சுயநிர்ணய உரிமைக்கு போராடாதவனா ஒரு கம்யூனிஸ்டாகவே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு செய்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய முக்கியமான கோட்பாடுகளை மறந்து விட்டு பேசுறது எப்படி சரியா இருக்கும்? அதை பொது உடைமை இயக்கம் அனுமதிக்காது. ஏன்னா பொது உடைமை இயக்கத்தில் கூடிய பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் அது. ஐயா தியாகு அவர்கள் சொல்றாரு, எனக்கு ஐயா தியாகு அவர்கள் மேல மதிப்பு மரியாதை நிறையவே இருக்கு. ஆனால் அவர் திமுகவுக்கு ஏன் முட்டு கொடுத்து பேசுறாரு? நம்ம மூத்தவர்கள் என்பதற்காக அவர்கள் தவறு செய்யும் போது அனுமதிப்பதோ, வாய் ஒத்தி கொண்டு வேடிக்கை பார்ப்பதோ கூடவே கூடாது. மூத்தவர்கள் மீதும் நம்முடைய கடுமையான திறனாய்வும் விமர்சனமும் இருக்கணும். அப்பதான் மூத்தவர்கள் கூட தவறு செய்ய பயப்படுவார்கள். நாம வயதுல மூத்தவர், நம்ம மேல எல்லாரும் மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க, நம்ம இதெல்லாம் பண்ணா விமர்சனம் பண்ண மாட்டாங்க
அப்படின்ற ஒரு தைரியத்திலேயோ அல்லது திமிர்லயோ அவங்க செஞ்சாங்கன்னா இந்த திமிரு வரக்கூடாது இல்ல. பொதுவுடைமை இயக்கம் என்பது தமிழ் தேசிய பொதுவுடைமை இயக்கமாக பரிணமித்ததை விடுதலை 2 படம் மிக தெளிவாக காட்டியிருக்கு. மகிழ்ச்சி, உள்ளார்ந்த மகிழ்ச்சி. இதை எடுக்கத்தானையா ஒருத்தர் இல்லைன்னு நம்ம இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம், ஏங்கி கிடந்தோம். சொல்லுங்க. உள்ளார்ந்த மகிழ்ச்சி. விமர்சனம், சில விமர்சனங்கள் வச்சிரணும். ஏன்னா அது வைக்கிறதும் நல்லதுதான். இதனால் வரைக்கும் தமிழ்நாட்டுல திராவிடம் இன்னொரு திராவிடம் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியை ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்துட்டு வந்த காலகட்டத்துல இப்போதைக்கு திராவிடத்தை எதிர்ப்பதற்கு எந்த தமிழ் தேசியம் இந்த மண்ணில் எழாதோ அப்படின்னு நினைச்ச அந்த ஒரு தத்துவம் இன்னைக்கு மேலோக்கி வந்துகிட்டு இருக்குது. இது இந்த திராவிடத்தை எந்த அளவுக்கு வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக மாறி இருக்கும் நீங்க நம்புறீங்க? அதாவது போலிகளுக்கு என்னைக்குமே வந்து சந்தையில கொஞ்சம் மதிப்பு அதிகமாக இருக்கும். சார்லி சாப்ளின் மாதிரி 3 பேர் நடிச்சாங்க. ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தா நிறைய பேர் நடிச்சாங்க. ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஒருத்தருக்கு செகண்ட் பிரைஸ், ஒருத்தருக்கு தேர்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் கொடுத்ததுதான் உண்மையான சார்லி சாப்ளின்னு சொல்லுவாங்க. உண்மையான சார்லி சாப்ளினுக்கு தேர்ட் பிரைஸ் தான் கிடைக்கும். போலிகள் வந்து அந்த அளவுக்கு நடமாடும். தனித்தமிழ் இயக்கத்தினுடைய கருதுகோள்களை, தனித்தமிழ் இயக்கத்தினுடைய மொழிக் கொள்கை, பொது உடைமை இயக்கங்களின் பொருளியல் கொள்கை, தமிழர்களுடைய சமூக சீர்திருத்த சிந்தனைகளை 3ஐயுமே களவாடி தங்களுடையதாக ஆக்கி கொண்டு திராவிட இயக்கம் இன்று வரை வெற்றி நடை போடுகிறது. அவர்களுடைய அந்த போலியான முகத்திரையை கிழித்து தமிழ் தேசிய பொது உடைமையை இந்த மண்ணில் நிறுவுவதுதான் தமிழ் தேசியத்துடைய வேலை. அதைத்தான் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி அரசியலாக முன்னெடுக்கிறாங்க. தமிழ் தேசிய பேர் இயக்கம் இயக்க அரசியலாக முன்னெடுக்கிறாங்க. இயக்க அரசியல் களத்துல திராவிட இயக்கத்தை வீழ்த்தணும். தமிழ் தேசிய அரசியல் களத்துல, அதாவது தேர்தல் அரசியல் களத்துல தமிழ் தேசிய அரசியல் கட்சியாக கட்சிகள் வெற்றி பெறணும். இது ரெண்டும் தான் நம்முடைய நோக்கம். ஒட்டுமொத்த தமிழர்களும் வெற்றி பெறணும். ஐயா கேப்ப அரவாணன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், தமிழரின் சக்தி தமிழே அப்படின்னு. பக்கத்து வீட்டு ஆயா மேல அன்பு செலுத்துறது தவறு, தன் தாயின் மீது அன்பு செலுத்துவதுதான் சரி. தமிழ் தேசியம் பேசுவது குறுகிய மனப்பான்மை நீங்க சிலர் சொல்றாங்க இல்லையா, அதற்கு பதிலாகத்தான் அவர் சொல்றாரு, பக்கத்து வீட்டு ஆயா மேல அன்பு செலுத்துன்னு சொல்றதுதான் உங்களுடைய அந்த மனப்பான்மை. தன் தாயின் மீது அன்பு செலுத்துவது யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்றாரு. அதனால தமிழரின் சக்தி தமிழே, திராவிடம் அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். தமிழர்களால் எந்த ஒரு அந்நிய சக்தியையும் வீழ்த்த முடியும். திராவிடம் ஒரு அந்நிய சக்தி. அதை வீழ்த்துவதற்கான சக்தி தமிழில் இருக்கிறது, தமிழர்களுக்கு இருக்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கும் இருக்கிறது. அதனால நாம திராவிடத்தை வென்றெடுப்போம். திராவிடத்தை அடிக்கின்ற அடியில ஆரியம் திரும்பி பார்க்காம ஓடும். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வம்சாவளி வந்தவர்கள் நாம திராவிடத்தையும் வீழ்த்தி ஆரியத்தை புறமுதுகிட்டு ஓட செய்வோம் அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய இறுதி கருத்து. திராவிடத்தினால் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தமிழருடைய வரலாறு புறக்கணிக்கப்பட்டு இருக்குது, எந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இருக்காங்க, இது போன்ற வரலாற்று தரவுகளை கொடுத்து இந்த காணொலிக்கு ஒரு வழி சேர்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை இது போன்ற வரலாற்று ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு நேர்காணலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி தம்பி.